ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தீப்ஸ் vlog. எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான வீட்லேயே செலிப்ரேட் பண்ணுற பர்த்டே vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ இது சிம்பிளான பர்த்டே vlog மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஹோம் மேக்கருக்கு ப்ரொடக்டிவான vlog-ஆகவும் இருக்க போது. செல்ஃப் கேர்லேருந்து குக்கிங் ப்ளஸ் பர்த்டே சர்ப்ரைஸ், கேக் கட்டிங், அப்புறம் வந்து டைனிங் அவுட், மூவி அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக சேனலுக்கு புதுசுனா லைக் கொடுத்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க vlog பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மிதுனுக்கு வந்து ஏப்ரல் 25 பர்த்டே. ஒரு 1 வீக் முன்னாடியே அவன்கிட்ட கேட்டிருந்தேன், உனக்கு பர்த்டேனா எப்படி இருக்கு வேணும் அப்படின்ட்டு. ஸோ அவன் என்ன சொல்லியிருந்தானா, எனக்கு காலையில் எந்திரிக்கும் போதே கிரிப்பு ஃபுல்லாக பலூன்ஸ் போட்டு அதுக்குள்ளே சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கணும், நீங்கள் எல்லோரும் ஹாப்பி பர்த்டேன்னு கத்தணும், சர்ப்ரைஸுன்னு கத்தணும், அதுக்கப்புறம் எனக்கு பார்ட்டி பாப்பர்ஸ் வெடிக்கணும் அப்படியெல்லாம் சொல்லியிருந்தான். அப்போது உனக்குள்ளே இவ்வளோ ஆசைகளாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ கேட்ட மாதிரியே உன்னோட பர்த்டே இருக்கட்டும் அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் அந்த பர்த்டே வந்து நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இன்றைக்கி வந்து மிதுன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நான், விகாஷ்னி, ஹஸ்பண்ட் எல்லோரும் ஃபஸ்ட்டே எழுந்துட்டோம். ஸோ விகாஷ்னி வந்து அவளுக்கு பலூன்லாம் ஊதி வச்சு டெக்கரேஷனுக்காக, ஏன்னா பலூன் சர்ப்ரைஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம் இல்லையா, அதனால் பலூன்ஸ் எல்லாம் ஊதி வச்சுட்டு இருந்தா. நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இஞ்சி சட்னியும் அது கூட டிப்ப ரொட்டியும் தான். ஸோ இந்த ரெசிபி ஆல்ரெடி நிறையா தடவை நான் வந்து டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், இல்லைனா இங்கே கார்ட்ஸில் தெரியும். ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரைஸ் அண்ட் உளுந்து போட்டு அரைக்கும்போது சீரகம், இஞ்சி போட்டு அரைக்கணும் பச்சை மிளகாவோட. ரொம்ப புளிக்க வைக்க தேவையில்லை, ஒரு 2 மணி நேரம் வெளியில் இருந்ததுன்னா போதும். அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணி நம்ம வந்து டிப்ப ரொட்டி செய்யலாம். ஸோ கைண்ட் ஆஃப் ஊத்தாப்பம் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாவு வந்து நான் நேற்று நைட்டே அரைச்சி வச்சிட்டேன், ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஸோ காலையில் எழுந்து உப்பு மட்டும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் இஞ்சி சட்னிக்கு நம்ம தாளிச்சும் விட்டாச்சு. ஸோ அது வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இது 2 ரெசிபியோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது ஆறிட்டே இருக்கட்டும். மீன் டைம் நம்ம மற்ற வேலைகள்லாம் முடிச்சிடலாம். எஸ்பெஷலி பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இது டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே போட்டாச்சு, அதை வந்து வாஷ் பண்ணணும். ஸோ விக்கி குட்டி வந்து பார்த்திங்கன்னா பலூன் ஊதிட்டுருக்காங்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஸோ மிதுன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பலூன்லாம் ஊதி வைக்கணும் அப்படின்ட்டு விக்கி எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணதுமே ஊதிட்டுருக்கா. அதனால தான் கொஞ்சம் தலையெல்லாம் சீவாமல் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய்பர்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக சாக்லேட் வாங்கியிருந்தோம். அப்புறம் அவன் வந்து பார்ட்டி பாப்பர்ஸ் வெடிக்கணும்னு கேட்டிருந்தாங்க, பார்ட்டி பாப்பர்ஸ் வாங்கியிருக்கு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான பர்த்டே செலிப்ரேஷன் தான். அதனால் கொஞ்சம் தான் ஷாப்பிங் பண்ணியிருக்கு அதுக்காக. அதுக்கப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போகணும் அப்படின்றதுனால வாட்டர் பாட்டில்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து சோப்பு அண்ட் விகாஷ்னியோட ஸ்டஃப் எல்லாம் இருக்குது. எனிவேஸ், நாம் வந்து அடுத்தது பாத்திரத்தை வந்து விளக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சின்னதாக செல்ஃப் கேர். நம்ம ஏன்னா இன்றைக்கி வெளியில் போகிறோன்றதுனாலையும் இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் தேர்ஸ்டே. ஸோ தேர்ஸ்டே ஆர் ஃப்ரைடே வந்து எப்பயுமே ஃபேஸ் மாஸ்க் போடுவேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸு பனானாவும் சின்ன பீஸ் பப்பாளியும் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே ஃபேஸ் வாஷ் பவுடர். அந்த பவுடர் நான் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா, பச்சைப்பயிறு மாவு, ஆவாரம் பூ, கஸ்தூரி மஞ்சள். ஸோ இது 3மே எப்பயும் மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருப்பேன். ஃபேஸ் வாஷ் பண்ணவும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஃபேஸ் மாஸ்க்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஆல்ரெடி நான் விலாகில் கூட ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அது கூடவே கொஞ்சம் லெமன் ஜூஸும் பாலாடை இருக்கு இல்லையா, அதுவும் ஆட் பண்ணி நல்லா மாஸ்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி மாஸ்க்லாம் அப்ளை பண்ணும்போது மட்டும் இல்லை, இப்போ கொளுத்தி அடிச்சிட்டு இருக்கிற வெயிலுக்கு பெஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் அப்படின்னா நல்லா எல்லாத்தையும் தூக்கி கொண்டை போட்டுக்கிறது தான். அதுவும் ஈரோட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா 42 டிகிரி இருக்குது. ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால பெருசாக அதோட எஃபெக்ட் தெரியறதில்ல. பட் ஸ்டில் வெளியிலலாம் போனோன்னா ஏதோ அப்படியே அனல் காற்று வீசுகிற மாதிரி தான் இருக்குது, 11 மணி 12 மணிக்கு மேலே அப்படியெல்லாம். எனிவேஸ், நம்ம மாஸ்க் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம மாஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து பாத்திரம்லாம் விளக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ வழக்கமாக கல்யாணம் ஆகி 2 குழந்தையெல்லாம் பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம எப்பயும் வீட்டு வேலை பண்ணிவிட்டு, குக்கிங் பண்ணிவிட்டு, க்ளீனிங் பண்ணிவிட்டு நம்மளாம் கேர் பண்ண மறந்துடுவோம். பட் அந்த மாதிரிலாம் மறக்க தேவையில்லை. நாமளே நம்மளுக்கு ஒரு சாக்கும் சொல்லிப்போம், எப்படி இந்த வீட்டு வேலைலாம் பண்ணிவிட்டு இதுக்கெலாம் எனக்கு ஞாபகமே இருக்கிறது இல்லைப்பா அப்படின்ட்டு. ஸோ ஞாபகம் இல்லைன்னா இல்லை, நாம் வந்து கேர் எடுத்துக்க மறந்துடுறோம். ஸோ அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் அந்த விலாகு. உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது மூலமாக நானும் எனக்கு கொஞ்சம் கேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில வேலைகள்லாம் நம்ம 1/2 hour பண்ணுறோம் இல்லையா, அது கொஞ்சம் பிளான் பண்ணிவிட்டு வாரத்தில் ஒரு நாள் அலாட் பண்ணிட்டோன்னா, இந்த மாதிரி பாத்திரம் விளக்கும் போதோ, இல்லைனா வந்து துணி மடிக்கும் போது, இல்லை நம்மளுக்கு பிடிச்சதா டிவி ஷோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தட் ஒரு 1/2 hour தான். ஸோ இப்போதைக்கு வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டேன், மீதி கொஞ்சம் இருக்குது. இதை வந்து லேட்டர் நெக்ஸ்ட் வீக் கூட ஃபேஸ் மாஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பாடி வாஷாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சைட் பை சைடு நம்மளுக்கு வந்து பாத்திரம் கழுவுற வேலை இருக்குது, அதையும் முடிக்க போகிறோம். ஸோ இது கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா குளிச்சுட்டு வந்துட்டு மறுபடியும் எல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா, அதனால்
எல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா சட்னி அரைச்சிட்டேன். விக்கி வந்து மம்மி மிக்ஸியெல்லாம் போடாதீங்க, சத்தம் வருது, மித்துன்னு எந்திரிச்சுக்க போகிறோம் அப்படின்னா சரின்ட்டு அப்புறம் டக்குன்னு வந்து சட்னிலாம் அரைச்சி முடித்து தாளிச்சிட்டு அப்படியே வந்து டிப்பர் ரொட்டி ஊற்றிடலான்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் வைஸ் வந்து உளுந்து வடை மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா உளுந்தோட அமௌண்ட் வந்து நிறையா இருக்கிறதுனால கைண்ட் ஆஃப் ஊத்தாப்பம் டெக்ஸ்டரில் நல்லா வெளியில் கிறிஸ்பியாகவும் இருக்கும், உள்ளே நல்லா ஸ்பஞ்சியாகவும் இருக்கும். கிட்ஸுக்கு கண்டிப்பாக நல்லாவே பிடிக்கும். ஸோ நாங்களும் வந்து மந்த்லி ஒன்ஸாவது இந்த ரெசிபி செஞ்சுருவேன். நல்லா இருக்கடி, க்யூட்டாக இருக்க. உன்னை விட நான் தான் பயங்கர க்யூட்டாக இருக்கேன் இந்த மாஸ்கோட. ஸோ விக்கி வந்து காலையிலேயே எழுந்து தம்பிக்காக பலூன்லாம் ஊதி வச்சுட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. விக்கி ஓகே. ஸோ டிப்பர் ரொட்டியும் ரெடி பண்ணியாச்சுங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்ரேஷன் முடிஞ்சுது, கிச்சன் க்ளீனிங்கும் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்தோன்னா அப்படியே மித்துனும் எழுந்திருக்கிற டைம் ஆச்சு. ஸோ அவன் எழுந்திரிச்சானா அப்படியே நம்ம பர்த்டே செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். மித்துன் குட்டியும் எழுந்துட்டா. மித்துன் உங்க ட்ரெஸ் காமிச்சிருங்க. ஸோ இதான் மித்துனோட ட்ரெஸ். என்ன பண்ணு காமி. ஓகே. ஸோ ரெண்டு பேருமே அக்கா தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தம்பிக்கு வந்து இதை சூஸ் பண்ணாங்க. அவனும் வந்து இதே தான் வேணும் அப்படின்னு வாங்கிட்டான். ஸோ பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்சர்டு டைப்பில் ஹாஃப் பேண்ட் மாதிரி எடுத்திருக்கு, ஷார்ட்ஸ் மாதிரி. மித்துனுக்கு வந்து காலையில எப்படி இருந்தது? காலையில எழுந்திரிச்சதுமே சரி அங்கேயே நில்லு, அங்கேயே நின்று பேசு. ஓகே. இத்தனை பலூன் போட்டீங்க. அதுக்கப்புறம் நான் எந்திரிச்சிட்டா நீங்க சர்ப்ரைஸ் சொன்னீங்க. ஓ சோ உனக்கு ஹாப்பியா இருந்துச்சா? என்ன என்ன gift வேணும்னு சொல்லுங்க. ப்ளஷ் சரி அப்புறம் கார் டிரான்ஸ்ஃபார்மர்னா எப்படி வேணும்? சொல்ல மாட்டீங்களா? முன்னே அப்படியே சொன்னா. எப்படி வேணும்னு சொல்லு. எனக்கு டிரான்ஸ்ஃபார்மர் கார் வேணும் ரிமோட்ல. இன்னொரு கிஃப்டா? இன்னொரு கிஃப்டா நீ கிண்டர் ஜாய் வாங்கி கொடுத்துட்டல. கிண்டர் ஜாய் உனக்கு பிடிச்ச மாதிரி வந்துச்சா இல்லையா? அது பர்த்டேல வரல. சரி இன்னொரு கிண்டர் ஜாய் வாங்குங்க. இன்னொரு கிண்டர் ஜாய் வாங்கிங்க இன்னைக்கு. அப்ப திட்டு வரல. அப்ப திட்ட மாட்டாரு. அப்ப திட்ட மாட்டாரு. பர்த்டேல மட்டும் you got today balloon surprise. பாரு அக்கா வரைஞ்சு வச்சிருக்கா. வெரி குட். பலூன் சர்ப்ரைஸ் மித்துனுக்கு. அவனை தூக்கி பத்தியா பலூன் சர்ப்ரைஸ். ஓகே அவ்வளவுதானா? செக் பண்ண. ஹாப்பி பர்த்டே டு யூ. பாரு அக்கா கிஃப்ட் பாரு. பாத்தியா? இங்கே இரு விக்கி பாருங்க, சூப்பராக வந்து ஹேண்ட்மேட் கிஃப்ட் செஞ்சுருக்கா. வெரி வெரி க்யூட். எப்பயுமே இந்த மாதிரி பர்த்டேக்கு பாரியா என்ன இருக்குது உள்ள? பயங்கரமா பண்ற விக்கி எப்பயுமே. நீ பிக் போன வருஷம் வந்து எத்தனை கிஃப்ட் கொடுத்த? பெஸ்ட் லிட்டில் ப்ரோ. இங்க கூட பார்க்கலாம் எப்படி இருக்கு. டெஸ்ட் பெஸ்ட் லிட்டில் ப்ரோ. ஓ இது வந்து பீட்ஸ் வந்து இதாகும். இது என்ன டாய்? மான்ஸ்டர் கீ செயின் பம்பிள் பி. ஓ ஸோ விக்கியே தன் கைப்பட அழகாக தம்பிக்காக செய்த ஒரு கிஃப்ட். அதுக்கப்புறம் இன்னொரு கிஃப்ட் இன்னும் இருக்குதா விக்கி? இப்போ ஒன்னு எடுத்துருக்கோம். மொத்தமா 3 கிஃப்ட். சூப்பரா இருக்குது விக்கி. What does it say? மினி புக். Next page. இதுவும் நீயே செஞ்சியா? இங்க பாருங்க சூப்பரா செஞ்சிருக்கா விக்கி. ஓகே என்ன எழுதி இருக்கு? The first birthday is the best. அதுதானா? சாமி. Birthday 2 is just as fun. ஓகே டிசைன் சூப்பரா இருக்கு. Here comes 4 and there goes 3. Very cute, very cute. And here's 5 with the cake. Yay! And this is the okay, last but not least. Birthday 6 is here. Happy birthday little bro. Oh, cuttings very very amazing. Super. You like this? விக்கி எப்படி இருக்கு ஸ்டோரி புக்? அக்கா செஞ்சிருக்கா. ஐயோ மித்துனோட எக்ஸ்பிரஷன் பாருங்க இங்க.
அதிகமாக க்ளூ போட்டேன் ஃபர்ஸ்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் செஞ்சேன். கிளி. அவன் கிஃப்ட் டேமேஜ் ஆயிடக்கூடாதுன்னு. ஓ பீட்ஸ். யா வாட்ஸ் த கான்செப்ட் ஹியர்? பம்பிள் பீ ஸ்டோர்ஸ்ல இருந்து இங்க பாருங்க, கீழே பாருங்க, பம்பிள் பீ அவ்வளவு அழகா செஞ்சிருக்கா. அது நீயே செஞ்சதா? ஸ்டிக்கர். ஐயோ விக்கி லவ்ஸ் கிராஃப்ட்னு எனக்கு தெரியும். ஆனா பத்திக்கோங்க எவ்வளவு ஒரு நாள் அழுதுட்டா. விக்கி பர்த்டே அப்ப நீ கொடுக்கணும் பிரேஸ்லெட், அதுக்கு நான் கொடுக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டேன். மித்தனோட ஃபேஸ் அப்படியே அழுகுற மாதிரி ஆயிடுச்சு. அம்மா அப்பா கிஃப்ட் எல்லாம் அக்கா கிஃப்ட்டுக்கு முன்னாடி தூசுடா. போட்டுக்கோ பர்த்டே அன்னைக்கு சூப்பர். அக்கா மேட்சிங்கா செஞ்சியா? யதார்த்தமா செஞ்சதா? அப்படியே மேட்ச் ஆயிடுச்சு. மித்துன்னு அதை எழுதியிருக்கா? எலாஸ்டிக் எடுத்து போடு நல்லா. பீட்ஸ்ல வந்து மித்துன்னு எழுதியிருக்கா. அப்புறம் நீ கேட்டில இது போடணும்னு போட்டுருக்கேன் பாரு. ஓகே கூல். மித்துன் ஹாப்பி? ஒரு நாள் ஃபுல்லா ஹாப்பி. ஓகே இது ஓபன் பண்ணோம். என்ன ரிப்பீட் ஓபன். இதெல்லாம் அம்மா அப்பா show your expression. Happy? You want to open it? Happy baby? ஸோ இந்த கிஃப்ட்டு வந்து நான் ஒரு 1 வீக் முன்னாடியே மிதுன் கிட்ட கேட்டிருந்தேன், உனக்கு என்ன கிஃப்ட் வேணும் அப்படின்ட்டு. ஸோ அவன் அப்பயே சொல்லியிருந்தான், எனக்கு டிரான்ஸ்ஃபார்மர் கார் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி மாறும் இல்லையா, அந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தான். அப்புறம் 2-3 நாள் கழித்து அப்படியே ஆட் ஆன் பண்ணிட்டான், எனக்கு ரிமோட்லேயே அப்படி இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்ட்டு. ஸோ பர்த்டேக்கும் ஒரு 2 days முன்னாடி தான் போயிட்டு அவனுக்கு நானும் விக்கியும் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தோம். ஸோ அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு, அவன் கேட்ட மாதிரியே வாங்கினாங்காட்டும். நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல இதே மாதிரியே கரெக்டாக இங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு. டிரான்ஸ்ஃபார்மரை மாத்து, பிரஸ் பண்ணு. டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி ரன் பண்ணு. கிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்து எங்களோட கிஃப்ட்டை விட எனக்கு வந்து 100% வந்து விக்கியை செஞ்சு கொடுத்துருந்தது தான் ரொம்ப அதுவும் அந்த புக்கும் சரி ப்ரேஸ்லெட்டும் சரி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ மிதுன் வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டான். ஸோ அதுக்கப்புறம் கிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கேக் கட் பண்ணிட்டோம். ஸோ இந்த தடவை வந்து ஜெர்மன் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. வெளியில் ஃபுல்லாக பார்த்து பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் சாக்லேட்டும், சென்டரில் வந்து வெண்ணிலா, அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி சிரப் ஊற்றிருந்தாங்க. வெளியில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேரமல் ஃப்ளேக்ஸு, அப்புறம் சாக்லேட்டு நட்ஸ் அப்படின்னு போட்டு வெளியில் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சூப்பர். ஸோ அதுக்கப்புறமா 2 பேருமே வந்து ஃபன் சிட்டியில் போய் கொஞ்ச நேரம் நம்ம விளையாடுறோம் அப்படின்னாங்க. நம்ம லாஸ்ட் விளாக்லேயே போட்டிருந்தோம் இல்லையா. ஸோ அங்கே போயிட்டு ஒரு 1 hour 2 பேரும் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் சரி லஞ்ச் வெளியில் போகலாமே அப்படின்ட்டு தான் போயிட்டுருக்கோம். காலையிலேயே கிளம்புறதா பிளான் இருந்தது. பட் நம்ம கேக்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கள ஃபன் சிட்டியில் விளையாட வச்சுட்டுன்ட்டு மத்தியானமே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1:30 பக்கம் ஆயிடுச்சு. இப்போ வந்து இன்றைக்கி என்ன அனதர் ஸ்பெஷல்னால், நானும் விக்கியும் ஒரே மாதிரியே டிஷர்ட் போட்டிருந்தோம். விக்கி வந்து ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தான், மம்மி 2 பேரும் ஒரே மாதிரியே வந்து டிஷர்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் நம்ம கிட்ஸ் செக்ஷன்லேயும் விமன்ஸ் செக்ஷன்லேயும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி கிடைக்காது. பட் தீஸ் டேஸ் வந்து விக்கிக்கு விமன்ஸ் செக்ஷன்லேயே எக்ஸஸ் மாடல் எடுத்தோன்னா அவளுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் ஓகேன்ட்டு எனக்கும் அவளுக்கும் ஒரே மாதிரி எங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் சைஸஸும் கரெக்டாக அவைலபிளாக இருந்தது. அதனால் ஒரே மாதிரியே எடுத்திருந்தோம். அதனால் அவளுக்காக நானும் மிக்கி மவுஸ் போட்ட டிஷர்ட் தான் போட்டிருந்தேன். இப்போ என்ன கான்வர்சேஷன் போயிட்டு இருந்ததுன்னு நான் ரியலாக தான் ஷேர் பண்ணுறேன். யாரும் வந்து ஷோ ஆஃப் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலாக வந்து ஹஸ்பண்ட் சன்கிளாஸ் வாங்கி கொடுத்துருந்தேன். நான் யூஸ்வலாக நான் சன்கிளாஸ்னால் கொஞ்சம் ஸ்டைலுக்காக போடுறது, ஏதாவது ஃபோட்டோ எடுக்கும்போது போட்டால் போதும் அப்படின்னு தான் நினைப்பேன். அவர் வந்து எப்பயுமே வெயில் அடிக்கும்போது போடு சன்கிளாஸ் அப்படிம்பாரு. எனக்கு வந்து இன்றைக்கி நாங்கள் மத்தியானம் தான் கிளம்பணும் அப்படின்றதுனால ஒரு 2 o'clock நல்லா எதிர் வெயில் ஃபேஸ்லேயே அடிச்சுது. பயங்கரமாக வந்து கண்ணில் எரிய ஆரம்பிச்சிருச்சு. சரி இன்றைக்காவது எடுத்து சன்கிளாஸை போட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டது தாங்க. சீரியஸ்லி நம்ம சம்டைம்ஸ் பிராண்டட்லலாம் எதுக்குடா இவ்வளோ காஸ்ட்லியாக விற்கிறாங்க அப்படின்னு நினைப்போம். இந்த மாதிரி டைமில் நம்ம அதை யூஸ் பண்ணும்போது தான் தெரியும் அதோட ரியல் வேல்யூ.
போட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே அப்படியே பார்த்திங்கன்னா கண்ணெல்லாம் அப்படியே என்ன சொல்கிறது, அந்த எரிச்சலே கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. அந்த கிளாஸே வந்து பார்த்திங்கன்னா சில்லுன்னு தான் இருந்தது. ஸோ தம்ஸ் அப் டு ரேபான் சன்கிளாஸ். எனிவேஸ் அடுத்தது வந்து நம்ம மாலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே லஞ்ச் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா கோயம்புத்தூர் போகிறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸாவது ஆகிடும். டைம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2:30 பக்கம் ஆகிடுச்சு. ஸோ போகிற வழியிலே ஹரிபவனம் இருக்குது அப்படின்ட்டு ஹரிபவனம்லேயே நாங்கள் சாப்பிட போயிட்டோம். முன்னாடியே வந்து இங்கே வந்திருக்கோம், அதனால் சரி இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தான் இங்கே வந்தோம். ஸோ இங்கே உள்ளே வந்ததுமே பார்த்திங்கன்னா ரோபோ சர்வெண்ட் வச்சுருந்தாங்க. அதாவது ரோபோவே வந்து சர்வ் பண்ணுற மாதிரி அதை வச்சுருந்தாங்க. விக்கி போனது மம்மி எனக்கு ரோபோவில் சர்வ் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால். ஸோ சர்வெண்ட்டுக்கு காது கேட்டுருச்சு போல இருக்குது. நாங்கள் ரெக்வெஸ்ட் கூட பண்ணல, அவரே போய்ட்டு அதை ஆன் பண்ணி வச்சுட்டாரு. அவள் வந்து குல்ச்சா ஆர்டர் பண்ணியிருந்தான். ஸோ அந்த குல்ச்சா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதில் வச்சு அனுப்பிச்சாங்க. அதுவே கொண்டு வந்து எங்கள் டேபிளுக்கு முன்னாடி நின்றுச்சு. அதில் நம்பர் வந்து செட் பண்ணிடுவாங்க போல இருக்குது. ஸோ டேபிள் நம்பர், ஸோ அந்த டேபிள் நம்பருக்கு நேராக வந்து நின்றுட்டு அது வந்து ப்ளஸர் டு சர்வ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. அப்புறமா வந்து சர்வரை எடுத்து வச்சுட்டார் எங்களுக்கு. ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி லஞ்ச் அப்படின்றதுனால பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ எனக்கும் ஹஸ்பண்டுக்கு பிரியாணி தான் மெயினாக. ஸோ கூடவே வந்து குழம்பு, தயிர் பச்சடி அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. கிட்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் பன்னீர் பட்டர் மசாலா. விக்கி வந்து தீஸ் டேஸ்லாம் நான் அப்படின்றதையும் தாண்டி குல்ச்சா தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்குது. அதனால் வந்து அவள் குல்ச்சா ஆர்டர் பண்ணியிருந்தான். சரி சிக்கனில் ஏதாவது சொல்லலாமா அப்படின்னு பார்த்தோம். ஸோ தீஸ் டேஸ் நான் வந்து ஸோ மச் அப்சஸ்டு வித் கிரில்டு சிக்கன். அதனால் கிரில்டு சிக்கன் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதாவது நார்மலான ஃப்ளேவரோடவே நம்ம வந்து இந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஹரியாலி ஸ்டைலில் சொன்னோம்னா நம்மளுக்கு க்ரீன் சட்னிலே மேரினேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது டீப் ஃப்ரைடு இல்லை அப்படின்றதுனால வெயிட் லாஸ்லாம் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கிரில்டு சிக்கன் நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் ப்ரோட்டீன் கன்சப்ஷன், கூடவே சாலடும் கொடுப்பாங்க இல்லையா, அதனால் ஓகேவாக இருக்கும். இது கூடவே வந்து ஒரு பிரியாணி மட்டும் ஆர்டர் பண்ணி 2 பேரும் ஹாஃப் சாப்பிட்டுட்டோம். ஸோ நம்ம வந்து வெயிட் லாஸ்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் வெளியில் போனால் இந்த மாதிரி சிம்பிளான ஃபுட்ஸ் டேஸ்ட்டாகவும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கேலரியும் வந்து அதிகமாக கன்சியூம் ஆகாது. ஸோ நான் வந்து அந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மூவி புக் பண்ணியிருந்தோம். ரோமியோ மூவி தான். ஓகேவாக இருந்தது, ஒரு தடவை கண்டிப்பாக பார்க்கலாம். கிட்ஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. கடைசியில் வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருந்தது மூவி. ஸோ நல்லா இருந்தது. ஸோ மூவி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பிட்டோம். எல்லாருமே பார்த்துட்டு நினச்சிருப்பீங்க நீங்கள் எப்பயுமே உங்களை மட்டும் காமிக்கிறீங்க, உங்கள் ஹஸ்பண்டை காமிக்கிறதே இல்லை அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நான் அவரை எப்பயுமே சொல்லுவேன், வீடியோவில் ஏதாவது பேசுங்க, ஜஸ்ட்டு சும்மாவது இன்ட்ராக்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. பட் அவருக்கு வந்து அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சிலருக்குலாம் வந்து வீடியோவில் அப்பியர் ஆக பிடிக்காது இல்லையா, அந்த மாதிரி டைப் அவர். எனிவேஸ்ங்க, இதோட வந்து இந்த விளாக் முடிஞ்சுது. இந்த டேவும் வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. நீங்களும் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசுனா இந்த vlog பிடிச்சிருந்ததாங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான vlogோட உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். ஸ்டே கனெக்டட் வித் தீப்ஸ் vlog. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.